அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். புதிய வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை பற்றி ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களிடம் கேட்போமா? வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன் சாசா அஸ்ட்ரோ சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம்மா. இந்த வருஷம், அதாவது 2026 நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது, அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் புத்திசாலிகள், தெளிவானவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள், எதையிலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ராசிக்கு 10ல் குரு இருக்குது, 7ஆம் இடத்துல சனி இருக்குது, 6, 12ஆம் ஆட்சிகளில் ராகு கேது இருக்குது. இந்த ராகு கேதுக்குள்ள 6, 12ஆம் ஆட்சியில் இருக்கிறது ரொம்ப நல்ல நிலை இந்த கன்னிராசிக்கு. இப்போது அது குரு பார்க்குறது அப்படிங்கிறதால சிறு சிறு உடல் உபாதைகள் வந்துட்டுருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஃபீவர் வருது, ஒரு தலைவலி, ஒரு வயிறு வலி, அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கும். வேறு ஒன்றும் அதை விட பெருசாக ஒன்றும் செஞ்சிடாது. ஆனால் 10ஆம் இடத்துல உள்ள குரு தொழில் ரீதியான நல்லவைகளை, மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும். தொழிலில் இதுவரைக்கும் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு மேன்மை அடையக்கூடிய நிலையில் இந்த கோச்சார குரு 10ஆம் இடத்துல வரும்போது நல்லவைகளை கொடுக்கும். 7ல் இருக்க சனி என்ன பண்ணுன்னா, ஏன்னா ஒரு 6, 7, 8 மாதங்களாகவே 7ஆம் இடத்துல சனி இருக்குது. பெண்ணுக்கு ஆனாலையும் ஆணுக்கு பெண்ணாலேயும் சில மன சங்கடங்களை கொடுக்கும். அதாவது என்ன தான் ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பு இருந்தாலும், ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளார ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்ம எண்ணத்துக்கு மாறாக செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 7ல் சனி இருந்ததுன்னா வாழ்க்கை துணையாலேயோ, நண்பர்களாலேயோ, தொழில்முறை நண்பர்களாலேயோ சில இடைஞ்சல்கள் வரதான் செய்யும். அது இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது. அது 2 வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னாலும் ஜூன் மாதம் மாறக்கூடிய அந்த உச்சகுருவாக மாறக்கூடிய நிலையில் கடகத்தில் ஜூன் மாதம் உச்சகுருவாக மாறப்போகுது. அப்போது அந்த சனிக்கு, அந்த 7ஆம் இடத்துல உள்ள சனிக்கு அந்த உச்சகுருவின் பார்வை இருக்கிறதால இந்த நிலைமை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி விடும். அதனால் இன்னொரு 6 மாதத்துக்கு, ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரை அந்த பலன்கள் நல்ல விதமாக நடக்கும். இப்போ ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்கலோடு இருப்பீங்க, அந்த நிலை மாறிடும். ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்க குரு கடகத்துக்கு உச்சகுருவாக மாறி டிசம்பர் மாதம் பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் இடத்துல சிம்மத்தில் அமரும்போது அந்த குரு விரயகுரு அப்படிங்கிற பேரில் இருக்குது. விரயகுரு அப்படின்னா விரயங்கள் நடக்கும், குருவினால் விரயங்கள் நடக்கும். குருங்கிறது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த பணமோ செல்வ செழிப்போ விரயமாகும். எப்படி விரயமாகும் அப்படின்னா, நல்ல நிலைகளில் சுப விரயங்கள் ஆகும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்படிங்கிறப்ப 4ஆம் இடத்தின் வழியாக வீடு, வாகனங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள், இல்லை தன் சுயஜாதகத்தில் எங்களுக்கு அப்படிலாம் வாங்க முடியாதுங்க, நாங்களே ஏற்கனவே ஒரு பழைய சைக்கிள் தான் வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய நிலையில், அவங்க இருக்கிற வீட்டை ஒரு புதுப்பிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. தாயாருக்கு நல்லவைக செய்வாங்க. அவங்க நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. நீண்ட நாளாக ஏதாவது தாயார் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய காலம் இது. குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவு செய்யக்கூடிய காலம். அடுத்தது 6ஆம் இடம் அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய காலம். தொழில் ரீதியாக வேறு இடங்களுக்கு மாறக்கூடிய நேரம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். 8ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது. 12ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பங்குச்சந்தை, திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு, இப்படி ஏதோ ஒரு வகையில் பணம் வர்றதுக்கான நேரம். அதாவது சிலருக்கு நெடுநாளாக யார்கிட்டயாவது கடன் கேட்டிருப்பாங்க, அது கிடைக்காமலே இருந்திருக்கும். பேங்க்கில் லோன் போட்டிருப்பாங்க, கிடைக்காமலே இருந்திருக்கும். இந்த நேரத்தில் தான் அந்த இதெல்லாம் கிடைக்கும். அதை வைத்து அவங்க இந்த செலவுகள், அதாவது நான் சொன்ன 4ஆம் இடத்து பலன்கள், குழந்தைகளுக்கு கல்விக்கு செலவு பண்ணுறது, வீடு வாகனங்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள், தூர இடங்களுக்கு பயணம் போகிறது,
இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் டிசம்பர் மாதத்தில் நடக்கும். அடுத்ததாக நம்ம 2027 வந்துடும். அப்போது நம்ம அதற்கான பயிற்சி பலனை பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து ராகு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு டிசம்பர் மாதம் 5ஆம் இடத்துக்கு வருது. கேது 11ஆம் இடத்துக்கு போகுது. 5ஆம் இடத்துக்கு வர ராகால வயிற்று உபாதைகள், சில வயிற்று உபாதைகள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதுதான் குழந்தைகளின் நலனில் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். அதில் வந்து ராகு அமர்றப்ப அந்த 5ஆம் இடத்தில் உள்ள அந்த பலனை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம். அதனால் குழந்தைகளை நன்கு கவனிக்க வேண்டும். மற்றபடி இந்த வருட ராசியில் குரு நல்ல விதமாக தான் கன்னி ராசிக்கு நல்ல விதமான பலன்களை மட்டுமே கொடுத்திருக்கிறது.